காயத்ரி தன்னை இவ்ளோ லவ் பண்றதையும், நிலா தன்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறதையும் கவனிச்ச சோழன், கடைசியில இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்போ சோழனும், நிலாவும் பேர் இல்லையா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டே நடந்திருக்கு. அது என்னன்னு வீடியோவோட கடைசியில சொல்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. காயத்ரி சோழன் வீட்டுக்கே வந்து அவர திட்டிட்டு இருக்காங்க. "ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் என் கூட பழக மாட்டேங்கிறீங்க? உண்மைய சொல்லுங்கன்னு" அவங்க திரும்ப திரும்ப கேட்க, அவரும் கல்யாணம் ஆனத எப்படி சொல்றதுன்னு தெரியாம மழுப்பிக்கிட்டே இருக்காரு. சேரன் கரெக்ட்டா வந்து, "இங்க பாருப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 6, 7 மாசம் இருக்கும். அது உனக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா நீ இந்த மாதிரி பேசுறது தப்பு" அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, காயத்ரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. சோழன் அதுக்கு, "ஆ ஆமா ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லவும், "என்னடா நீ அந்த பொண்ணுட்ட கல்யாணம் ஆனத சொல்லலையா? சொல்லாம தான் இத்தன நாள் பேசிக்கிட்டு இருந்தியான்னு?" சேரன் கேட்குறாரு. "இல்லண்ணே நான் அப்படி பேசல. நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பேசினேன்" அப்படின்னு அவரு சொல்ல, "ஃப்ரெண்ட்லியாவா? நான் உங்கள லவ் பண்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? தெரிஞ்சு தானே நீங்க என்ட்ட பேசுனீங்க? எனக்கு அது நல்லாவே தெரியும். நீங்க என்னைய ஏமாத்திட்டீங்க. கல்யாணம் ஆனத மறைச்சு என்ன சீட் பண்ணிட்டீங்க. எதுக்கு என்ன இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த பொண்ணு வேகமா வீட்லேருந்து வெளியில வருது. ஐயய்யோ! இந்த பொண்ணு தப்பான முடிவு எடுத்துருச்சுன்னா, அந்த பாவம்லாம் உன்ன தான்டா வந்து சேரும். நீ இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தன்னா, நிலா கூட கடைசி வரைக்கும் உன்னால சேரவே முடியாது. ஏன் தான் இப்படி பண்றியோ? இப்ப அந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெர்ல." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அந்த பொண்ணு பின்னாடியே போறாரு. காயத்ரி அழுதுகிட்டே ரோட்ல நடந்து போக, பின்னாடியே சேரன், "அப்பா நில்லுப்பா! ஏன் இப்படி ரோட்லயே அழுதுட்டே போற? எல்லாரும் பார்க்குறாங்க. இங்க பாரு, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானே கொண்டு போய் விடுறேன்." அப்படின்னு அவரு சொல்றாரு. "இல்ல நானே போய்க்குவேன்." அப்படின்னு அந்த பொண்ணு அழுது சொல்ல, "இல்லப்பா அழுகாத, இப்படி போ முடியாது. நான் உன்ன வீட்ல கொண்டு வந்து விடுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் இப்படி அவரு இப்படி பண்றாரு? என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட எல்லார்ட்டயுமே நான் அவர லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. என்னடா இந்த பொண்ணுக்கு கவலையா இருக்குன்னு பார்த்தா, இதுகிட்ட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லதுக்கு தான் இதுக்கு அவமானமா இருக்கு போல. "இதுல என்னப்பா இருக்கு? இந்த மாதிரி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம் அப்படின்னு சொல்லு" அப்படின்னு சேரன் சொல்றாரு. "அப்படி எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன அசிங்கமா நெனைக்க மாட்டாங்களா? ஒரு கல்யாணம் ஆன பையனையா நீ இவ்ளோ நாள் லவ் பண்ண? அது உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்களா? அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அதுதான் பெரிய கவலையா இருக்கு பார்த்துக்கங்க. "சரிப்பா உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் கொண்டு போய் விடுறேன்" அப்படின்னு அவரு சொல்றாரு. "நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க தனியா வீடு எடுத்து தங்கியிருக்கேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "சொந்த வீடு எங்கப்பா இருக்கு?" அப்படின்னு அவரு கேட்க, "சொந்த ஊரு திருவண்ணாமலை. நான் இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரி வா நான் ஆட்டோல கொண்டு போய் விடுறேன்னு" சொல்லிட்டு ஆட்டோவ பிடிக்கிறாரு. அந்த நேரத்துல கரெக்ட்டா சோழனும் அவங்கள தேடி வராரு. இவரு வந்தா நான் ஆட்டோல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுக, "நீ இருடா நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு" சேரனும் அந்த பொண்ணும் மட்டும் ஆட்டோல கிளம்பி போறாங்க. ஆட்டோல போறப்பவும் சரி, வீட்ல போய் இறக்கி விட்டதுக்கப்புறமும் சரி, அந்த பொண்ணு சேரன்ட்ட சோழன எந்த அளவுக்கு லவ் பண்ணுச்சுன்னு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சேரன் சோழன்கிட்ட, "அந்த பொண்ணு உன்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுதுடா. உனக்காக எதுவும் பண்ண ரெடியா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ண இப்படி ஏமாத்துற? பாவம் அதுக்கு விவரம் கூட தெரியல. சின்ன பொண்ணு. அது இந்த அளவுக்கு உன்ன லவ் பண்ணுது. ஆனா நீ எதுவுமே தெரியலங்கிற. அப்படி எப்படி உன்னால இருக்க முடியும்னு?" பயங்கரமா திட்டுறாரு. அவரு யோசிக்கிறாரு. என்ன இவ இப்படி பேசுறா? என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப, கரெக்ட்டா நிலா ஆஃபீஸ் முடிஞ்சு வராங்க. வந்ததுக்கப்புறம் பயங்கரமா திட்டுறாங்க. "இது தேவதான் உங்களுக்கு? நீங்க அந்த பொண்ண தானே கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்றாங்க. சோழனுக்கு பயங்கரமா கன்ஃப்யூஸ் ஆவுது. நிலாவ நம்ம எந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும், அவங்க நம்மள விட்டு விலகியே போயிட்டுருக்காங்க. நம்ம மேல எரிஞ்சு மட்டும் தான் விழுறாங்க. ஆனா, காயத்ரிய நம்ம அவாய்ட் பண்றோம். காயத்ரி நம்ம மேல இவ்ளோ லவ் பண்றாளே! இவ்ளோ அன்பா இருக்காளே! அப்படின்னு சொல்லி பயங்கரமா கன்ஃப்யூஸ் ஆகுறாரு. நிலா கிட்டயே சோழன் கேட்கிறாரு, "இப்ப நான் காயத்ரிய கல்யாணம் பண்ணா அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா?" அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க, "எனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன உங்களுக்கு நிஜமான ஒய்ஃபா? இல்ல தானே! எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? கூடிய சீக்கிரம் நமக்கு டிவோர்ஸ் கிடைக்க போது. அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணாலோ, இல்ல அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாலோ, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே! நான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு சந்தோஷம் தான் படுவேன்." அப்படின்னு நிலா சொல்ல, இது இதுக்கப்புறம் சரியே பட்டு வராது. நம்ம நம்ம வாழ்க்கைய பார்த்துக்கிறது தான் நல்லதுன்னு நெனச்ச சோழன், சேரன் கிட்ட தனியா நைட்டு பேசுறாரு. "எனக்கு ஒரே குழப்பமா இருக்குண்ணே. நான் நிலா வேணும் வேணும்னு நெனைக்கிறேன். ஆனா, அவ என்ன விட்டு தள்ளி போய்க்கிட்டே இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் கூட என் மேல இன்னும் காதலே வரல. ஆனா, காயத்ரி பாத்தியாண்ணே! உனக்கே தெரியுதுல அவ என்ன எவ்ளோ லவ் பண்றான்னு. பேசாம காயத்ரியவே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன்." அப்படின்னு அவரு சொல்ல, சேரனுக்கு நிலாவ தான் ரொம்ப புடிச்சிருக்கு. "இல்லடா அப்படிலாம் இல்ல. நிலா வந்து சும்மா சொல்லுது. ஆனா, அதுக்கு உன்ன பிடிக்கும்." அப்படின்னு அவரு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா, சோழனுக்கு அது புரியவே இல்ல. "இல்லண்ணே உங்களுக்கு புரியல. எனக்கு நல்லாவே தெரியுது. நிலாவுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கு காயத்ரியே பரவால்ல. காயத்ரி இருந்தாலாவது அவ என்னைய ரொம்ப லவ் பண்ணுவா. நான் சந்தோஷமா இருப்பேன். என் வாழ்க்கை நல்லாருக்கும்னு தோணுது." அப்படின்னு அவரு பேசுறாரு.
இவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு நிலா உள்ள போய் ரொம்ப குழப்பத்துல உட்காந்துருக்காங்க. என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இப்ப நம்ம ஏன் சோழன கேர் பண்றோம்? ஏன் அவங்க என்ன ஆனா நமக்கு என்ன? நம்ம ஏன் அத யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அவங்களும் குழப்பத்துல இருக்காங்க. அதே சமயம் சோழன் வந்து காயத்ரிட்ட பேசுறதோ, காயத்ரி வந்து சோழன இவ்வளோ தூரம் லவ் பண்றதோ அவங்களுக்கு பிடிக்கல. இத எப்படி வெளியில காட்டுறது? அது அப்படின்னு அவங்களாலே அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அடுத்த நாள் நிலா ஆஃபீஸ் போறப்ப தான் ராகவ் அங்க பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. அவருக்கு நிலாவ புடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னும் கேட்குறாரு. இப்ப என்னால உடனே சொல்ல முடியாது. எனக்கு டைம் குடுங்க. யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதுக்கப்புறம் அத பத்தி யோசிக்கிறாங்க. இதனால நிலாவும், ராகாவும் ஒரு பேராவும், காயத்ரியும், சோழனும் ஒரு பேராவும் மாறி தான் இந்த கான்செப்ட் வருமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல இது எல்லாமே தாண்டி இவங்க 2 பேரும் சோழனும், நிலாவும் தான் சேர போறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.